ஹலோ guys, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நான் உங்கள் நரேஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா அதுவும் 2000 rupees கீழே இருக்கிற ஒரு வயர்லெஸ் மைக் பத்தி பார்க்க போறோம். அதுவும் 2 மைக் பிளஸ் ஒரு ரிசீவரோட வரப்போகுது. ஸோ அதோட டீடைல்டு அன்பாக்சிங் ரிவ்யூ பிளஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் மைக்ரோஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் சண்டே பார்த்தீங்கன்னா நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன் அமேசானில். ஸோ சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் கண்ணுக்கு தென்பட தான் பார்த்தீங்கன்னா கிரினாரோ வயர்லெஸ் லவாலியர் மைக்ரோஃபோன். ஸோ பார்த்ததும் ரிவ்யூஸ்லாம் நல்லா தான் இருந்தது, அமேசான் ரிவ்யூஸு. ஸோ நம்ம வாங்கிட்டு அதோட ரிவ்யூ வந்து பார்ப்போம். ஸோ நல்லா இருந்தால் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். லாஸ்ட் சண்டே ஆர்டர் பண்ணேன், ஜஸ்ட் இப்போ தான் சுட சுட வந்துச்சு. ஸோ சாட்டர்டே மார்னிங் இது ஆல்மோஸ்ட் 6 days ஆச்சு ப்ராடக்ட் வந்து எங்கிட்ட ரிசீவ் ஆகிருக்கு. வளவலன்னு போகாமல் நம்ம குயிக்காக அன்பாக்சிங் ரிவ்யூ பார்த்துருவோம். சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா பபுள் ராப் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ப்ராடக்டை. ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஹேண்டியாக இருக்குது. ஸோ ஸ்மால் சைஸ் பேக்கேஜில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளக் அண்ட் ப்ளே ஆப்ஷன் தான், ப்ளூடூத் கனெக்ஷன்லாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க ரிசீவர் எடுத்து சார்ஜிங் போர்ட்டில் கனெக்ட் பண்ணால் போதும் போல இருக்குது. 20 meters வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் இருக்குது. ப்ரிசைஸ் ரேடியோன்னு போட்டிருக்காங்க, கிளியர் டெம்பர்னு போட்டிருக்காங்க, ஹைலி சென்சிட்டிவ்னு போட்டிருக்காங்க, வைட்லி காம்பேட்டபிலிட்டின்னு போட்டிருக்காங்க. 1 to 1 இருக்குது, 1 to 2 இருக்குது. ஸோ அதாங்க 2 மைக்கு ப்ளஸ் ஒரு ரிசீவர் இருக்குது. ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்குது கவரில். ஸோ மைக் சைஸுமே சின்னதாக தான் இருக்குது. ஸோ பட்டோட கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சின்ன கிளிப்பும் கொடுத்துருக்காங்க மாட்டுறக்கு. சைடில் பார்த்தீங்கன்னா ரிவர்ப் மோடுன்னு கொடுத்துருக்காங்க, 360 சரௌண்ட் சவுண்ட் பிக்கப்னு கொடுத்துருக்காங்க, 360 ரொட்டேட்டிங் கிளிப்புன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த 360 ரொட்டேட்டிங் கிளிப் கொடுத்ததுனால. வயர்லெஸ் மைக்ரோஃபோன் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ வழக்கம் போல் மேட் இன் சைனா தாங்க. ஸோ பாக்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அளவுக்கு ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு புல் பண்ணால் போதும். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க கிரினாரோ கம்பெனிலேருந்து. ஸோ கஸ்டமர் கேர் சப்போர்ட்டுமே இருக்குது இதில். ஸோ வாரண்டி கிளைம் பண்ணணுன்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பாலிசிஸ் போட்டிருக்காங்க, வாரண்டி கார்டு இருக்குது, நான் வாரண்டி கிளைம் ஆகிற ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுமே போட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ 2 மைக் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ரிசீவரு. ஸோ பாக்ஸில் இது போக பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் பொறுமையாக பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பாக்ஸில் இது போக பார்த்தீங்கன்னா ரெண்டு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க 2 மைக்குக்கு. இது ஒன்று ப்ளஸ் இது ஒன்று. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஃபோன் வச்சுருக்கீங்க இல்லை சி டைப் சார்ஜர் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுற சார்ஜர் இருக்குது இதுலேயே. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்குறக்கா இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மைக்கில் ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் ஆடியோ போட்டு ஆக்ஸ் கேபிள் வச்சு நீங்கள் ஆடியோ கேட்கலாம் ஹெட்ஃபோன் வச்சு. அது போக பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் கனெக்ட் பண்ணுறவங்களுக்கு ஐஃபோன் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்பிளே ஆகிட்டு இருக்க எல்லா திங்ஸ் மட்டும் தான் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டும் யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 2 மைக்ரோஃபோன் டிரான்ஸ்மிட்டர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசீவர் கொடுத்துருக்காங்க, டைப் சி ரிசீவர். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைப் சி ரிசீவர். உங்களுக்கு டைப் சி சார்ஜிங் கேபிள் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 மைக்ரோஃபோனுக்கும் தனித்தனியாக சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஓடிஜி அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஐஃபோன் யூசர்ஸ்க்கு. ஸோ ஐஃபோன் ஓடிஜியோட கொடுத்துருக்காங்க, ஐஃபோன் பின்னோட கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது போக பார்த்தீங்கன்னா 3.5 mm ஆடியோ அடாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா இதில் ப்ளக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வயர்டு ஹெட்ஃபோன் எடுத்து உங்கள் காதில் குத்திட்டு ஸோ நீங்கள் பேசுகிறது வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் ஆகுதாங்கிறது நீங்கள் லைவாக நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ 2 மைக்ரோஃபோனுக்குமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வயர்டு மைக்ரோஃபோன் இதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் காதில் ப்ளக் பண்ணிவிட்டு நீங்கள் பேச உங்களோட ஆடியோ வந்து கரெக்டாக ரெக்கார்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் லைவாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சார்ஜிங் போர்ட்டில் குத்திட்டு சப்போஸ் இன்கேஸ் உங்கள் ஃபோனுக்கு வந்து சார்ஜ் கம்மியாக இருக்குன்னா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜிங் கேபிள் எடுத்து குத்திட்டிங்கன்னா
இந்த ரிசீவர்லேருந்து டேரெக்டாக ஃபோனுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் வந்து ஏறிட்டு இருக்கும். பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் மைக்ரோஃபோனில். ஒன்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் ரெட் லைட் வந்து மாற்றி பிளிங்க் ஆகிட்டு இருந்ததுன்னா பேரிங் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிசீவர் எடுத்து உங்கள் ஃபோனில் குத்திட்டிங்கன்னா பேட் ஆயிரும். பேட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆகும். ஒன்ஸ் க்ரீன் லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா உங்கள் மைக் வந்து ரெடி டு யூஸ் ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்கில் பேச ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ நீங்கள் மைக்கை எப்படி ஆஃப் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். 3 செகண்ட்ஸ் வரைக்கும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பவர் ஆஃப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு லைட்டு பிளிங்க் ஆகுறது நின்றும். ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் சார்ஜிங் போட்டு ப்ளக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரெட் லைட் ஆன் ஆயிரும். இப்போ ப்ளக்லேருந்து பார்த்தீங்கன்னா ப்ளக் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ரெட் லைட் வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ ஆனில் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரெட் லைட் மட்டும் ஆன் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெட் லைட் ஆனில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆன் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ரிவர்ப் மோடுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஆடியோ நீங்கள் அதாவது கரோக்கி பண்ணுறீங்க இல்லைனா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஆடியோ வந்து ப்ரீசைஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மோடு வந்து நீங்கள் ஆன் பண்ணணுன்னா கண்டினியூஸாக இந்த பட்டனை 3 டைம்ஸு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். 1 2 3. ஸோ ஆன் பண்ணிட்டீங்க, ரிவர்ப் மோடு வந்து ஆன் ஆயிருக்குன்னு அர்த்தம். மறுபடியும் நீங்கள் இதை ஆஃப் பண்ணணுன்னா லாங் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. கைஸ், மைக்கில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இன்பில்ட் மைக்கில் வந்து உங்களுக்கு வீடியோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்லேருந்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. சவுண்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஆடியோ வந்து நான் எடிட் பண்ணாமல் தான் போட போகிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுண்ட் குவாலிட்டி வந்து நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி, இந்த வீடியோக்கு முன்னாடியே. பஞ்சியாகவும் சூப்பராகவும் இருக்குது. ஸோ லோ ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ஸோ சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வின் ப்ரூஃப் பட்டு கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக் இவ்வளோ கிட்ட வச்சு பேசினா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூச்சு காற்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக் வழியாக போய் உங்களுக்கு ஆடியோ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த வின் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேபி என்னோட ஆடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூச்சு விடுறது ஸோ அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மைக் வழியாக நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வின் ப்ரூஃப் பட் இருக்கனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சேஞ்சஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடியோ பிளாக் பண்ணுறவங்க, யூடியூபராக இருக்கிறவங்க, இல்லை நீங்கள் ட்ராவல் பிளாகராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் போய் பப்ளிக் பிளேஸில் இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறவங்க கொடுக்கணும். இன்னொரு மைக் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சு நீங்கள் ஆடியோ ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெஸ்ட் பைன்னு சொல்லுவேன். ஒரு 2000 rupees பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, அதுவும் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃபைனாக இருக்குது. ஸோ ரொம்ப பெருசாக ப்ராசஸ் பண்ணுறது இல்லை, நேச்சுரலாக இருக்க ஆடியோ, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஸோ ஏஐ மூலயமா உங்களுக்கு நாய்ஸ் டிடெக்ஷன் பண்ணி கொடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து சூப்பராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பெஸ்ட் பை, நீங்கள் நம்பி வாங்கலாம். நீங்கள் வீடியோ வந்து இது வரைக்குமே பார்த்துருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நிறைய மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டை வந்து வாங்குவாங்க. ப்ராடக்டோட பையிங் லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ் நான் மென்ஷன் பண்ணுறேன். அது போக பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன். என்னோட பையிங் லிங்க் மூலியமா நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வாங்க, ஈஸியாக நீங்கள் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக உங்களோட டவுட்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கனெக்டிவிட்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, ஆடியோவோட குவாலிட்டியில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி, எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 550 சப்ஸ்கிரைப்ஸ் மேலே தாண்டி போயிட்டு இருக்கு. வித்தின் 60 daysல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்குமே அது பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்ததுன்னா மேலுமே நான் சப்போர்ட் பண்ணுற விதமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே வீடியோ வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நான் நிறைய கிரியேட் பண்ணியிருக்கேன். ஃபுட் பிளாக், டிராவல் பிளாக், யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். மேலே ஐகார்ட்லேயும் கொடுக்குற வீடியோலுமே டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் பிளேலிஸ்ட் வைஸ் வீடியோஸ் பாருங்க. ஸோ முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்கும் மேலும் மேலும் வீடியோஸ் பண்ண. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் திஸ் சைனிங் ஆஃப். நான் உங்கள் நரேஷ். பை பை. பில்டப் பண்றோம், ஃபீல் ஆவறோம், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். ஆதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா.